LSJM பெரிய பள்ளிவாசனுடைய தலைமை இமாம் என் சல்மான் பாரிஸ் பாகவி அவர்கள் உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம்ம எல்லோரின் மீதும் உண்டாவதாக என்று கூறி என்னுடைய உரையை துவங்குகிறேன். திருப்பூர் நவீன மனிதர்கள் அமைப்பின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமய நல்லிணக்க விழா மதத்தால் பிரிந்தாலும் மனதால் ஒன்றிணைவோம் என்ற மத நட்புறவை வலியுறுத்தி நடத்தப்படுகிற இந்த விழா காலத்தினுடைய மிக கட்டாயம். ஏனென்று சொன்னால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியா கிட்டத்தட்ட அதனுடைய மதச்சார்பின்மையும் சமத்துவமும் சமூக நீதியும் எல்லாம் ஒரு ஆபத்தான ஒரு சூழலில் ஐசியு வார்டில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற இந்த தருணத்தில் நவீன மனிதர்களுடைய இந்த விழா இந்த தருணத்தில் இன்றியமையாதது என்று நான் கருதுகிறேன். நம்முடைய இந்திய தேசம் என்பது உலக அளவில் அதற்கென்று ஒரு தனித்துவம் உண்டு, ஒரு தனித்தன்மை உண்டு. உலக அரங்கில் இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய பன்முகத்தன்மை என்பது உலகத்தில் வேறு எந்த நாட்டிற்கும் இருந்தது கிடையாது, இருந்ததில்லை. வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற அந்த தனித்தன்மை, பல்வேறு விதமான மதங்களை உள்ளடக்கிய ஒரு நிலப்பரப்பு இந்தியாவை தவிர்த்து உலகத்தில் வேறு ஏதேனும் ஒரு நாட்டிற்கு இருக்குமேயானால் அந்த நாடு என்றைக்கோ அது துண்டாடப்பட்டிருக்கும். ஆனால் நாம் வாழுகிற இந்திய தேசம் இன்று வரை எந்த விதமான பிளவும் இல்லாமல் ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்தியாவினுடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு தந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது அவருடைய கைகளுக்கு 1000 முத்தங்கள் கொடுத்தாலும் தகும் அப்பேற்பட்ட ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை இந்த சமூகத்திற்கு தந்துவிட்டு போன வள்ளல் அவர்கள். அந்த அரசியலமைப்பு சட்டத்தை அச்சாணியாக வைத்து ஓடிக்கொண்டிருக்கிற இந்த இந்திய தேசம் சமீப காலங்களாக சில மதவெறி கும்பல்களுடைய சூழ்ச்சியினால் துண்டாடப்படுவதற்கும் பிரித்தாளுகிற சூழ்ச்சியினால் மதங்கள் ஒன்றுக்கொன்று வேறுபட்டு நிற்கக்கூடிய சூழலில் இது போன்ற மத நல்லிணக்க விழா, மதத்தினுடைய நட்புறவை வலியுறுத்தி நடத்தப்படுகிற இந்த விழா காலத்தினுடைய கட்டாயம். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமக்களே, இந்த இடத்தில் நாம் ஒரு செய்தியை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்தியா எப்பேற்பட்ட ஒரு நாடு, எப்பேற்பட்ட ஒரு தேசம். உலக அளவில் எல்லா இடங்களிலேயும் தலை நிமிர்ந்து நின்றிருந்த இந்த இந்தியா சமீப காலங்களாக சில காவி கயவர்களினால் பிரித்தாளுகிற சூழ்ச்சியை தங்களின் சித்தாந்தமாக கொண்டிருக்கக்கூடிய தீய சக்திகளினால் இந்தியாவினுடைய மதச்சார்பின்மை கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. மதச்சார்பின்மை என்று சொன்னால் நடத்துகிற அரசாங்கத்திற்கு மதமில்லை என்று பொருள். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மதத்தை குறிவைத்து, ஏதோ ஒரு சமூக மக்களை குறிவைத்து இவர்கள் நடத்தக்கூடிய ஆட்டங்கள் மதத்திற்கு இடையிலான ஏராளமான நட்புறவை கேள்விக்குறிகளாக இருக்கிறது என்ற தருணத்தில் இந்த ஒரு விழா இன்றியமையாதது என்று நான் சொல்லி வருகிறேன். பெருமக்களே, நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்திய அளவில் பார்க்கிற போது இன்றைக்கும் நம்முடைய தமிழகம் இந்த மதவெறி கும்பல்களினால் அவ்வளவு எளிதாக துண்டாடப்படாமல் இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் என்பது இங்கே நாம் எல்லாம் குழுமி இருக்கக்கூடிய இந்த அடையாளம் தான். யார் எப்பேற்பட்ட சூழலில் எப்பேற்பட்ட யுக்திகளை கையாண்டாலும் கூட தமிழகத்தினுடைய ஒரு பிடி மண்ணை கூட நீங்கள் ஆள்வதற்கு நாங்கள் தரமாற்றோம் என்கிற தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த ஒற்றுமையும் மதங்களை கடந்த அந்த மனிதநேயமும் தான் இன்றைக்கும் இவர்களுடைய இந்த எச்சில் தமிழகத்தில் ஒட்டிவிடாமல் தமிழகத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. இங்கே மாமன் மச்சான்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அண்ணன் தம்பியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் இந்து சகோதரனுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நான் முன்னால் வந்து நிற்பேன். என் கிறிஸ்தவ சகோதரனுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நான் முன்னால் வந்து நிற்பேன்.
எனக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அவர்கள் வந்து நிற்பார்கள். எங்களின் ஒற்றுமையை இந்தியாவினுடைய எந்த கொம்பனாலும் அதை பிரிக்க முடியாது என்று காலம் காலமாக இந்த தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து நிரூபித்து வருவதற்கான அடிப்படை என்னவென்று சொன்னால் நாம் இங்கே குழுமி இருக்கிற இந்த சமூக ஒற்றுமை தான். எந்த காலத்திலேயும் யாராலும் பிரித்து விட முடியாது. ஒரு நாள் இருந்தது, ஒரு பெருநாள் அன்று கடுமையான மழை நேரத்தில் இஸ்லாமியர்கள் தங்களுடைய பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு கோயிலில் இடம் தந்தவர்கள் எங்களுடைய சகோதரர்கள். தங்களுடைய சர்ச்சைகளிலே இடம் தந்தவர்கள் எங்களுடைய சகோதரர்கள். சென்னையிலே வெள்ளப்பெருக்கினுடைய நேரத்தில் பள்ளிவாசல்களுடைய கதவுகளை திறந்து வையுங்கள், அடைக்கலம் தேடி வரக்கூடிய நம் தொப்புள்கொடி சகோதரர்களுக்கு நீங்கள் உணவு உட்பட எல்லா வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்று ஒலிபெருக்கையிலே சப்தமிட்டவர்கள் இந்த சமூகம். எந்த காலத்திலேயும் இந்த சமூகத்தை, இந்த சமூக ஒற்றுமையை, இந்த மத நட்புணர்வை இந்த மதவெறி கும்பல்கள் எந்த காலத்திலேயும் பிரிக்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம். இப்பேற்பட்ட ஒரு நாடு, எவ்வளவு ஒற்றுமையாக இருந்த இந்த நாடு மதவெறி பிடித்து அலைகிறார்கள், மதவெறி பிடித்து அலைகிறார்கள். ஒரு வெறிநாயை விட மோசமாக, நான் இந்த வார்த்தையை சொல்வதற்காக வேண்டி நீங்கள் வருத்தப்பட்டுக் கொள்ளக்கூடாது. சமீபத்திலே உச்சநீதிமன்றம் திருநாய்களை போல காப்பகத்தில் அடைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். அவர்களை விட மோசமாக மதவெறி பிடித்தவர்களாக இன்றைக்கு சில நாய்கள் இந்த நாட்டில் நடமாடிக் கொண்டிருப்பதனுடைய விளைவு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்டினுடைய மக்கள் துண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தொப்பிதாடி வைத்தவனை பார்த்தால் அவனால் அன்போடு அவனிடத்தில் பேச முடிவதில்லை. ஒரு பொட்டு வைத்த ஒரு சகோதரனை பார்த்தால், நான் தமிழகத்தை சொல்லவில்லை, வடமாநிலங்களை சொல்லுகிறேன், எல்லோரும் ஒரு எதிரியை பார்க்கக்கூடிய சூழலில் தான் பார்க்கிறார்கள். நாய்களை விட மதவெறி பிடித்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். கடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு பெரியவர் சொன்னார், தயவு செய்து இவர்களை எல்லாம் நாய்களோடு ஒப்பிட்டு நீங்கள் நாய்களை அவமானப்படுத்தி விடாதீர்கள் என்று சொன்னார். கிட்டத்தட்ட அது உண்மைதான். என்ன சொன்னா, வெறி பிடித்த எந்த நாய்களும் மதம் பார்த்து கடிப்பதில்லை, ஆனால் இவர்கள் அதைவிட மோசமானவர்கள். மதம் பார்த்து மட்டும்தான் தங்களுடைய எல்லா சூழ்ச்சிகளையும் செய்வார்கள். பெருமக்களே, நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். இங்கு முஸ்லிமும் இந்துவும் கிறிஸ்தவர்களும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இருக்கிற தருணத்தினால் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நான் சொல்லிக் கொள்வேன். நீங்கள் மதத்திற்கு முன்னால் முதலில் மனிதனாக வாழ்வதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவன் மனிதனாக பிறந்ததற்கு பிறகுதான் அவனுக்கான மதம். ஒருவன் மனிதனாக பிறந்ததற்கு பிறகுதான் அவனுடைய இலக்கு. ஒருவன் மனிதனாக பிறந்ததற்கு பின்னால் தான் அவனுடைய வாழ்க்கை. அனைத்தும் அவனுடைய மனிதத்திற்கு பின்னால் என்கிற போது மனிதத்தை நாம் துளைத்துவிட்டு மத வெறிக்கு நாம் இடம் கொடுப்பது என்பது எந்த காலத்திலேயும் நம்முடைய வாழ்க்கைக்கு அது தகுந்ததாக ஆகாது. நான் ஒரு இஸ்லாமிய மதகுரு என்கிற காரணத்தினால் ஒரு சில செய்திகளை வெளிப்படையாக உங்களிடத்தில் பேசுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் மீதோ கிறிஸ்தவர்களின் மீதோ மாற்று மத சகோதரர்களின் மீதோ அல்லது இந்துக்களின் மீதோ யாரோ ஒருவரின் மீது ஏதோ ஒரு தவறான எண்ணம், ஒரு குரோதம் வைத்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களை பார்த்தும் இந்த இடத்தில் நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், இஸ்லாம் எந்த இடத்திலேயும் உங்கள் மீது அநியாயமாக ஒரு சுண்டு விரல் படுவதை கூட அனுமதிக்கவில்லை. இஸ்லாமியர்களை நீங்கள் பயங்கரவாதிகளாக பார்க்கிறீர்கள். குர்ஆன் சொல்லுகிறது, உன்னுடைய அண்டை வீட்டுக்காரன், உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன், உன்னுடைய சகோதரன் உன்னோடு இணக்கமாக வாழுகிற காலகட்டம் எல்லாம் அவனோடு நீ நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொல்லுகிறது குர்ஆன். உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன், அவன் முஸ்லீமாக இருக்கட்டும், மாற்று மதத்தவனை சார்ந்தவனாக இருக்கட்டும், அவன் பசித்திருக்க நீ சாப்பிடுவது ஒரு நல்ல மனிதனுக்கான அடையாளம் அல்ல. உன் சால்னாவில் கூடுதலாக தண்ணீரை ஊற்றி அவனுக்கும் கொஞ்சம் கொடு என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எந்த இடத்திலேயும் உங்களை தொடுவதற்கு எங்களுடைய மார்க்கம் எங்களை அனுமதிக்கவில்லை என்கிற போது நாங்கள் எப்படி பயங்கரவாதத்தை கையில் எடுக்க முடியும்? யாரோ ஒருவர் செய்கிறார்கள் என்பதற்காக வேண்டி ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையும் குறிவைப்பது என்பது, தவறாக நினைப்பது என்பது ஒரு நல்ல மனிதநேயத்திற்கான அழகல்ல. எதற்கெடுத்தாலும் பாகிஸ்தானுக்கு போ, நாங்கள் பல மேடைகளில் சொல்லி இருக்கிறோம், எங்க செருப்பு கூட பாகிஸ்தானுக்கு போகாது, கபிரிஸ்தானுக்கு வேணும்னா போவோம், கபிரிஸ்தானுக்கு வேணும்னா போவோம், எங்களுடைய செருப்பு கூட பாகிஸ்தானுக்கு போகாது. எத்தனை தடவை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் சண்டை வந்தால்
பொதுமக்கள் வீதிக்கிலே இறங்கி சண்டை போடுகிற சூழல் வந்தால் எல்லா சமூகத்தை காட்டிலும் முன்னணியில் இந்த இஸ்லாமியர்களாகிய நாங்கள் சண்டை செய்வோம் என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் உறுதியாக கூறிக்கொண்டு இது போன்ற மத நல்லிணக்க விழாக்கள் எல்லா காலங்களிலேயும் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும். அது காலத்தினுடைய அவசியம். இந்த விழாவை சிறப்போடு நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய நவீன மனிதர்களுடைய குழுவிற்கும் இந்த விழாவை சிறப்பிக்கும் விதமாக வருகை தந்திருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் மற்றும் இந்த விழாவை சிறப்பாக சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களாகிய உங்கள் எல்லோருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் நீண்ட ஆயுளையும் நிறைவான ஆரோக்கியத்தையும் தந்துள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி. LSJM பெரியவள்ளிவாசல் தலைமை இமாம் என் சல்மான் பாரிஸ் பாகவி அவர்களுக்கு நன்றி. அடுத்து